ஜீசஸ் என்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை, நின்று உங்களை விடுவிப்பார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உங்களோடு கூட நிற்பார் கர்த்தர். பாருங்கள், உங்களை அநேகர் அவமானப்படுத்தி இருக்கலாம். அந்த பார்வனை போல் கடின இருதயமுடையவர்கள் உங்களை அப்படியே நிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், உங்களை வீட்டாராக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம். பிசாசான உங்களுடைய சிந்தையை அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருந்திருக்கலாம். உங்களுடைய யோசனைகளில் எதை செஞ்சாலும் தப்பாக விழுகுது. நான் செய்கிற முயற்சி பண்ணுறேன், ஆனால் என் முயற்சி எல்லாமே தோல்வியிலேயே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்களா? இந்த நாளில் ஆண்டவங்களோடு பேசுகிறார். பாருங்கள், அவருடைய வல்லமையை உங்களிடத்தில் காண்பிக்கும்படியாக, அவருடைய கிரியைகள் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக உங்களை நிலைப்படுத்துவேன்னு சொல்லி இந்த மாதம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவர் உங்களுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து, உங்கள் எல்லா சூழ்நிலையிலிருந்து நின்று உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி சிறைப்பட்டு போன அநேகரோட வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கி விடுதலையை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சிறைப்பட்டு போன அநேகரோட வாழ்க்கையை கர்த்தர் திருப்பும்படியாக, ஆண்டவரே, சிறைப்பட்டு போன சீயோனை ஆண்டவரே நீர் திருப்பும்படியாக, பாலந்தேனோட நலம் விசாலமான தேசத்துக்கு அவர்கள் போகும்படியாக, ஆண்டவரே, கடினப்பட்ட இருதயங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக, சிந்தையின் போராட்டத்திலிருந்து விடுதலையாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அவர்களை விடுதலையை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நின்று ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, அப்பா, நின்று நீர் இவர்களை விடுதலையாக்குறத இந்த ஜனங்கள் காணத்தக்கதாய், கர்த்தரை விசுவாசிக்கத்தக்கதாய், உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீதிமானாக இருக்கிற அநேகருக்கு அநேக துன்பங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவங்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை பொறுப்படுத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.